என்னங்கடா ஆடம் மில்னேக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா மிச்சல் மாஷுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ டிஎஸ்கே இப்போ மிச்சல் மாஷோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒருத்தரை சைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக கரேபியன் ஃப்ளேவரே சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைசிஸில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காகவே சைன் பண்ணப்பட்ட ஒரு பிளேயர் மாதிரி தான் இருந்துச்சு. மிச்சல் மாஷ்க்கு இந்த ஐபிஎல் 2025 சீசனுக்கு முன்னாடி ஒரு லோவர் பேக் பெயின் இருந்துச்சு. ஸோ சீசனுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், அவர் வந்து ஒன்லி அஸ் அ பேட்டராக வந்து எல்எஸ்ஜிக்காக இந்த சீசனில் ப்ளே பண்ண போகிறார். அண்ட் எல்எஸ்ஜியுமே மார்ஷை வந்து இம்பாக்ட் சப்பா தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மார்ஷ் கிட்ட இந்த இன்ஜுரியை பற்றி ஐபிஎல் சீசன் அப்போ விசாரிச்சப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போதைக்கு இன்ஜுரி இஸ் ஃபைன் தான், லேட்டர் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்ல நான் பவுலிங் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. டிஸ்பைட் ஒரு லோவர் பேக் இன்ஜுரி இருந்துமே அவர் இந்த ஐபிஎல் சீசன்ல பார்த்தீங்கன்னா 5th ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா முடிச்சிருக்காரு. அதிக எதிர்பார்ப்புகள் டிஎஸ்கே ஃபேன்ஸ் மத்தியில் இருந்துச்சு. பிகாஸ் ஃபாஃப் அண்ட் மிச்சல் மார்ஷ் அஸ் ஓப்பனர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து சில டிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. பிகாஸ் விட மார்ஷ் வந்து அட் ஓப்பனிங் இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு இல்லையா. ஆனால் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி மிச்சல் மார்ஷ் ரூல்ட் அவுட் ஆஃப் எம்எல்சி 2025 அப்படின்னு கிரிக் பஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். ஏன்னா நான் இந்த வீடியோ வந்து பிரைவேட்டில் வச்சிருக்க போகிறேன். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே வந்து கண்டிப்பாக பப்ளிக் மாற்றுவேன். ஸோ இப்போ கிரிக் பஸ்ல என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, மிச்சல் மார்ஷ் இஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் எம்எல்சி 2025 சீசன். மார்ஷ்க்கு ஐபிஎல் 2025 இருந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் காரணமாக இப்போ ஒரு ரூல்ட் அவுட் செய்யப்பட்டிருக்கார். அவருக்கு பதிலாக டிஎஸ்கே இப்போ யாரை சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுமே கிரிக் பஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐசிசி பவுலிங் T20 ரேங்கிங்ஸ்ல நம்பர் 2ல இருக்கிற பிளேயர் வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் அக்கீல் ஹுசைனை தான் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎஸ்கே சைன் பண்ணியிருக்காங்க. ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் இவரு. நான் முடிஞ்ச சில கிளிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்றேன். அப்படியே பார்க்கறப்போ உங்களுக்கு ரவீந்திர ஜடேஜாவை தான் ஞாபகம் வரும். அதே சிமிலர் ஆக்ஷன் தான் இவருக்குமே. குளோபல் லீக்ஸ்லாம் அதிகமாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் இவருன்னு. ஏன்னா சிபிஎல், பிபிஎல், பிஎஸ்எல், த 100 எல்லா லீக்ஸுமே ப்ளே பண்ணியிருக்காரு. இவர் ஐபிஎல்ல கூட பார்த்தா 2023 சீசன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்காக ஒரு மேட்ச்லாம் கூட ப்ளே பண்ணியிருப்பாரு. ஒரு விக்கெட்டுமே அந்த கேம்ல ஐ திங்க் எடுத்திருந்தாரு போல. லாஸ்ட் இயர் நடந்த ஐஎல் T20ல எம்ஐ எமிரேட்ஸ்க்காக ப்ளே பண்ணியிருப்பாரு. அதுல 12 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு இன் 10 மேட்சஸ். T20 வேர்ல்ட் கப் 2025 வேற வெஸ்ட் இண்டீஸ்க்காக 9 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு வித் an எக்கானமி ரேட் ஆஃப் 5.6. அண்ட் இவரால் பவர் பிளேலுமே சூப்பரா பவுல் பண்ண முடியும். பவர் பிளேல நிறைய விக்கெட்ஸ்மே பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுப்பாரு. அவரோட ஸ்பீட்லயுமே பார்த்தீங்கன்னா அவர் நிறைய வேரியேஷன்ஸ் காட்டுவார். கிட்டத்தட்ட ஜட்டு மாதிரி வந்து ஓவர்ஸ் குவிக்கா முடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் இவருமே. ஒன் டே ஐ லைக் டு பிகம் அ பிளேயர் லைக் ஹிம் அப்படின்னு சொல்லி ரவீந்திர ஜடேஜாவை டேக் பண்ணி அவரோட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்லேயே 2013ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பாரு. அண்ட் இப்போ 2025ல பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒயிட் பால் ஸ்பின்னர்ஸ் இந்த வேர்ல்டாவே வந்து மாறி இருக்காரு. அண்ட் இந்த அக்கீல் ஹுசைன் வந்து லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் மிச்சல் மார்ஷ் கண்டிப்பாவே கிடையாது. ஏன்னா மிச்சல் மார்ஷ் டாப் ஆர்டர் ப்ளே பண்ணுவாரு. அவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டை சைன் பண்ணியிருக்கிற இந்த அக்கீல் ஹுசைன் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். அண்ட் எஸ் இவராலுமே ஹேண்டி கேமியோஸ் வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாகவே இஸ் அ வேல்யூபிள் லோவர் ஆர்டர் பேட்டர் தான். பட் டிஎஸ்கே இவரை 11ல எப்படி ப்ளே பண்ண வைக்க போறாங்க? டு வி ரியலி நீட் அக்கீல் ஹுசைனா அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக ரைஸ் ஆகுது. என்னதான் ஒரு நல்ல பிளேயராகவே இருந்தாலுமே நமக்கு இவர் தேவைதானா அப்படின்ற கொஸ்டின் கண்டிப்பாக எனக்கு இருக்கு. பிகாஸ் we need a quality பேசர். ஏன்னா நம்ம டீம்ல இருக்கக்கூடிய பேசர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நாண்ட்ரே பர்கர் அண்ட் ஆடம் மில்னே இருக்காங்க. ஆடம் மில்னே இப்போ ஆல்மோஸ்ட் ரூல்ட் அவுட் ஆஃப் த சீசன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவருக்கு பதிலாக சைன் பண்ண போற பிளேயராக அட்லீஸ்ட் ஒரு நல்ல பேசராவோ இல்ல ஒரு நல்ல ஒரு மிடில் ஆர்டர் ஓவர்சீஸ் பேட்டராவோ இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். லாஸ்ட் 2 இயர்ஸா வாஷிங்டன் ஃப்ரீடம் டீமுக்காக அக்கீல் ஹுசைன் எம்எல்சியில் வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. அண்ட் வாஷிங்டன் ஃப்ரீடம் தான் இப்போ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸும் கூட. ஸோ கேஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அக்கீல் ஹுசைனோட சைனிங்கை பத்தி மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் சில கிளிப்ஸுமே உங்களுக்கு அட்டாச் பண்றேன். அதையுமே கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. அண்ட் யா கைஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ மேக் வீடியோ. பீஷியஸ். Bye.